புதிய வருமான வரிச் சட்டத்துக்கான விதிகளை மத்திய அரசு அரசின் மின்னிதழில் வெளியிட்டுள்ளது. 1961 ஆண்டின் பழைய சட்டத்திற்கு பதிலாக புதிய வருமான வரிச் சட்டம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் நடைமுறைக்கு வருவதையொட்டி புதிய சட்டத்துக்கான விதிகள் வெளியிடப்பட்டுள்ளன. புதிய சட்டத்தில் வரி விதிப்பு முறையையும் வரி நிர்வாகத்தையும் எளிமையாக்கும் வகையில் வரி விதிகள் 399 190ஆகவும் வரி படிவங்கள் 511 333ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளன. பழைய வரி விதிப்பு முறையின் கீழ் 50 விழுக்காடு வீட்டு வாடகை விலக்கு பெறும் மெட்ரோ நகரங்களின் பட்டியலில் சென்னை, மும்பை போன்றவற்றுடன் தற்போது பெங்களூரு, ஹைதராபாத், புனே மற்றும் அகமதாபாத் ஆகிய நகரங்களும் இணைந்துள்ளன. வரி செலுத்துபவரின் குழந்தைகளின் கல்விக்கான வரி விலக்கு மாதம் 100 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் விலையுடைய வாகனங்களை வாங்கவும் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் சொத்து பரிவர்த்தனை மேற்கொள்ளவும் பான் அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் வங்கியில் டெபாசிட் செய்யவும் 1 லட்சத்துக்கு மேல் செலவழித்து ஹோட்டல் உள்ளிட்ட இடங்களில் விழா நடத்தவும் பான் அட்டை அவசியம். கேரளாவில் ஷிகெல்லா பாக்டீரியா தொற்றுக்கு ஆளான 3 வயது குழந்தை உயிரிழந்தது. வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கால் அவதிப்பட்ட குழந்தையின் இரத்தம் மற்றும் சளி மாதிரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது குழந்தைக்கு ஷிகெல்லா பாக்டீரியா தொற்று உறுதியானது. இதையடுத்து குழந்தையுடன் தொடர்பில் இருந்தவர்களை பரிசோதித்ததில் 11 குழந்தைகளுக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதில் தீவிரமாக பாதிக்கப்பட்ட 5 குழந்தைகளுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சுகாதாரம் குறைவாக உள்ள நீர்நிலைகள் மற்றும் அசுத்தமான பகுதிகளில் இந்த தொற்று பரவும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரமலான் பண்டிகை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. புனித ரமலான் மாத நோன்பை நிறைவு செய்த மக்கள் அதிகாலை பொழுதில் புத்தாடைகளுடன் திரண்டு வந்து சிறப்பு தொழுகைகளை நடத்தினர். மாவட்டங்கள் தோறும் உள்ள பெரிய மைதானங்கள் மற்றும் பள்ளி வாசல்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகையை நடத்தினர். உலக அமைதி மற்றும் சகோதரத்துவத்திற்காக சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டன. தொழுகை முடிந்த பிறகு ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி ஈத் முபாரக் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். திருச்சியில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு 131 இடங்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. குறிப்பாக தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற பிரம்மாண்ட கூட்டு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். மாநகர் முழுவதும் 99 பள்ளிவாசல்கள் மற்றும் மைதானங்களில் நடைபெற்ற இந்த வழிபாட்டின் போது மக்கள் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக குறைந்த தொகுதிகளிலேயே போட்டியிட உள்ளதாக அக்கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பிசிக்கு விருப்ப மனு விநியோகம் தொடர்பாக பேஸ்புக்கில் வீடியோ பதிவிட்டுள்ள திருமாவளவன், குறைந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் 234 தொகுதிகளிலிருந்தும் விருப்ப மனுக்களை பெறுவதாக தெரிவித்தார். நாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், மெகா கூட்டணியில் இருக்கிறோம், 23 கட்சிகள் அங்கவகிக்கிற கூட்டணியில் இருக்கிறோம். அதனால் நாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவானதுதான். இந்த விருப்ப மனுக்களை பெற்ற பிறகு நேர்காணல் நடத்துவோம் என்கிற நிலை 2016 இருந்தது. நேர்காணல் அப்படி நடத்தினோம். இப்போது அந்த சூழல் இல்லை. கூட்டணியில் போராடி தொகுதிகளை பெறும் நிலையே இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் வேதனை தெரிவித்தார். நம்மை வாழ்த்துவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ யாருமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என திருமாவளவன் தொண்டர்களிடம் உருக்கமாக கூறினார். போராடி தொகுதிகளை பெற்றாக வேண்டும், போராடி நிதியை திரட்ட வேண்டும். அதேபோல நெருக்கடிகளுக்கு இடையிலே வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற அந்த பணிச்சுமைகள் ஏராளம் இருக்கின்றன. இவர்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்துவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ பெரிதாக யாரும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை.
விசிகவுக்கு ஒற்றை இலக்கமா இரட்டை இலக்கமா என்பது 2 நாட்களில் தெரியும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முன்பை விட கூடுதல் தொகுதிகள் கிடைக்கும் என நம்பிக்கையுடன் கூறினார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மிகப்பெரிய வலுவாக இருக்கும், வலிமையை தரும். விரைவில் அவர்கள் சுமூகமான தீர்வை காண்பார்கள் என்று நான் நம்புகிறேன். கூடுதல் தொகுதிகளில் என்ன எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் பேசிட்டு இருக்கோம், 2 நாளில் முடிஞ்சிடும், தெரிஞ்சிடும். கூடுதலா தொகுதி வாங்குவோம், ஆனால் என்னங்கிற எண்ணிக்கை 2 நாளில் முடிவாகும். பிரதமருடனான அவசர ஆலோசனை காரணமாக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலின் சென்னை வருகை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதற்காக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று சென்னைக்கு வரவுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அவரது பயணம் திடீரென ரத்தானது. நாளை பிரதமருடன் அவசர ஆலோசனையில் பங்கேற்க உள்ளதால் கோயல் ஞாயிறு இரவு அல்லது திங்களன்று சென்னைக்கு வருவார் என்று நாகேந்திரன் கூறினார். அமித்ஷாவுடனான டிடிவி தினகரன் மற்றும் அன்புமணி ராமதாஸ் சந்திப்புகள் தள்ளிப்போனது குறித்த கேள்விக்கு மத்திய அமைச்சர் வந்ததும் அனைத்தும் சுமூகமாக முடியும் என்றும் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானுக்கு 2.5 டன் எடையுள்ள மருந்து பொருட்களை இந்தியா அனுப்பியிருக்கிறது. மார்ச் 16ஆம் தேதி ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 400 பேர் உயிரிழந்த நிலையில் 250 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ விமானம் மூலம் மருந்து பொருட்கள், சிகிச்சை சாதனங்களை அனுப்பியுள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் இக்கட்டான நிலையில் உள்ள சூழலில் அம்மக்களுக்கு ஆதரவாக இந்தியா நிற்கும் என்றும் தொடர்ந்து தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். தங்க விலை சவரனுக்கு நேற்று 400 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று 2640 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,08,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 330 ரூபாய் குறைந்து 13,620 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கத்தை போல வெள்ளி விலையும் குறைந்துள்ளது. சென்னையில் 1 கிலோ வெள்ளி கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 250 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 4 நாட்களில் வெள்ளி விலை கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் 20 நாட்களுக்கு மேலாக காத்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்பட்ட நெல் மழையிலும் வெயிலிலும் சேதமடைந்து வருகிறது. உடனடியாக கொள்முதல் நிலையத்தை திறந்து நெல் கொள்முதலை தொடங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளுக்கிடையேயான போர்ச்சூழல் காரணமாக இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளின் எரிவாயு சந்தை பாதிப்புக்குள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் போரின் விளைவாக கத்தாரின் ஏற்றுமதி திறன் 17 விழுக்காடு சரிந்ததால் அடுத்த 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக நம்பகமான எரிவாயு விநியோக நாடாக கத்தார் பார்க்கப்படுகிறது. எனவே அதன் விநியோக அளவு குறையும் போது இந்தியா உள்ளிட்ட நேரடி ஒப்பந்த நாடுகள் பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. கட்டமைப்பில் அளவில் இந்தியா பலவீனமாக இல்லை என்ற போதிலும் போரினால் ஏற்படும் பாதிப்பு கணிசமாக உயரும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் உயரமான பகுதிகளில் பரவலாக பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக குல்மார்க், சோனாமார்க், லாஹுல் ஸ்பிதி மற்றும் கேதார்நாத் போன்ற பகுதிகள் பனிப்போர்வையால் சூழப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் அங்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். ஸ்ரீநகர், லே நெடுஞ்சாலை உள்ளிட்ட முக்கிய பாதைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. பத்ரிநாத் போன்ற உயரமான புனித யாத்திரை தலங்கள் பனிப்பொழிவால் வெண்போர்வை போர்த்தியது போல் காணப்படுகிறது. மேலும் அடுத்த சில நாட்களுக்கு வட இந்தியா முழுவதும் இடியுடன் கூடிய மழை தொடரும் என்றும் வெப்பநிலை இயல்பை விட குறைவாகவே இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடும் பனிப்பொழிவால் பாதிக்கப்பட்டுள்ள ஜம்முவின் முகலாய சாலை மற்றும் பசோலி, பதர்பாய் சாலைகளில் உறைபனியை அகற்றும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக ப்ராஜெக்ட் சம்பர்க் குழுவினர்
சதர்கலா கணவாய் பகுதியில் 6 அடி உயர பனியை அகற்றி போக்குவரத்தை மீண்டும் தொடங்கியுள்ளனர். அதே நேரத்தில் முகலாய சாலையில் பனிச்சரிவு அபாயம் இருப்பதால் அங்கு போர்க்கால அடிப்படையில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தங்கம் விலை சவரனுக்கு நேற்று 400 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று 2640 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,08,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 330 ரூபாய் குறைந்து 13,620 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கத்தை போல வெள்ளி விலையும் குறைந்துள்ளது. சென்னையில் 1 கிலோ வெள்ளி கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 250 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 4 நாட்களில் வெள்ளி விலை கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்தது. சென்னை சென்ட்ரல் கோவை உட்பட 4 விரைவு ரயில்களின் இயக்கத்தில் இன்று தாமதம் ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரல் கோவை இடையே இரவு 10:30 மணிக்கு இயக்கப்படும் ரயில் இன்று 1 மணி நேரம் தாமதமாக புறப்படும். சென்ட்ரல் KSR பெங்களூரு இடையே இரவு 10:50 மணிக்கு இயக்கப்படும் விரைவு ரயில் 1 மணி நேரம் தாமதமாக புறப்படும். சென்ட்ரல் ஈரோடு இடையே இரவு 11 மணிக்கு இயக்கப்படும் ஏற்காடு ரயில் 55 நிமிடங்கள் தாமதமாக புறப்படும். இதேபோல இரவு 11:30 மணிக்கு இயக்கப்படும் சென்ட்ரல் யஷ்வந்த்பூர் ரயில் 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் தாமதமாக சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தானியங்கி சிக்னலில் இறுதிக்கட்ட சோதனைகள் நடப்பதால் சென்னை கோவை உட்பட 6 ரயில்களின் சேவை வருகிற 24ஆம் தேதி ரத்து செய்யப்படுகிறது. அதன்படி காலை 5:15 மணிக்கு இயக்கப்படும் அரக்கோணம் சேலம் ரயில் காலை 6:20 மணிக்கு இயக்கப்படும். கோவை சென்னை சென்ட்ரல் ரயில் காலை 6 மணிக்கு இயக்கப்படும். ஈரோடு ஜோலார்பேட்டை ரயில் ரத்து செய்யப்படுகிறது. மறுமார்க்கத்தில் இயக்கப்படும் இந்த ரயில்களின் சேவையும் ரத்து செய்யப்படவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்ட்ரல் கோவை இடையே மதியம் 2:15 மணிக்கு இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் 2 மணி நேரம் தாமதமாக புறப்படும். இதேபோல கோவை சென்ட்ரல் இடையே மாலை 3:15 மணிக்கு இயக்கப்படும் ரயிலும் 2 மணி நேரம் தாமதமாக புறப்படும். சென்னை கிண்டி சிறுவர் பூங்கா நேற்று முதல் மூடப்பட்ட நிலையில் அங்கிருந்த பறவைகள் பறவை காய்ச்சலால் தான் உயிரிழந்தன என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களில் கிண்டி பூங்காவில் இருந்து 20க்கும் மேற்பட்ட பறவைகள் உயிரிழந்தன. பறவைகளின் மாதிரிகள் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டு சோதனை செய்யப்பட்டதில் பறவைகளுக்கு H5N1 வைரஸ் பாதிப்பு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பூங்கா மூடப்பட்டிருப்பதாகவும் பறவைகளை தனிமைப்படுத்தி கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு வருவதாகவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பறவைகள் இறப்பு இங்கே பார்க்கில் பதிவாயிருக்கு. அதனால் அந்த எச்சங்களையும் கலெக்ட் பண்ணி அந்த இறந்த பறவைகளின் எச்சங்களையும் கலெக்ட் பண்ணி பகுப்பாய்வுக்கு அனுப்பினதில் 2 நாட்களுக்கு முன்னாடி அது பறவை காய்ச்சலோட அறிகுறியினால் தான் அவங்க இறந்திருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது கன்ஃபார்ம் ஆனதுனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் இது இந்த சிறுவர் பூங்காவை பார்வையாளர்களுக்கு விட வேண்டாம் என்ற ஒரு முடிவு செய்து அதிகாரிகள் அதை மூடியிருக்காங்க. திமுகவில் விருப்ப மனு தாக்கல் நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடும் சேப்பாக்கம் தொகுதிகளில் அவர்களை தவிர வேறு யாரும் போட்டியிட விருப்ப மனு அளிக்கவில்லை. இதேபோல் அமைச்சர்கள் KN நேரு, I பெரியசாமி, சக்கரபாணி மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோரின் தொகுதிகளிலும் அவர்கள் ஒருவரே விருப்ப மனு அளித்துள்ளனர். ஏவவேலு, KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்ட சில அமைச்சர்களின் தொகுதிகளில் மட்டும் தலா 2 பேர் விருப்ப மனு அளித்துள்ளனர். வாக்காளர்களை மூளைச்சலவை செய்யும் நோக்கில் கரூரில் திமுகவின் மனிதப்பட்டி அமைத்து வருவதாக அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்காக பல இடங்களில் தற்காலிக கொட்டகைகள் அமைக்கப்பட்டு வருவதாக அவர் புகார் அளித்துள்ளார். மக்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க 50,000 நாற்காலிகள் போடப்பட்டிருப்பதாக கூறிய அவர் இது தொடர்பான புகைப்பட ஆதாரங்களை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். LED விளக்குகள் போடப்பட்டிருப்பதாகவும் அடைத்து வைக்கப்படுவோருக்கு நாள்தோறும் 500 ரூபாய் தரப்படுவதாகவும் MR விஜயபாஸ்கர் தெரிவித்தார். எல்லாம் 60க்கு 40, 80க்கு 40 இது மாதிரி 5000 சதுரடி 6000 சதுரடியில் காலி இடத்துல
எந்த விதமான அனுமதியும் வாங்காமல் ஷெட்டு போடுறாங்க. ஷெட்டை போட்டு சுற்றி அடைச்சிட்றாங்க. 8 அடி 10 அடி உயரத்துக்கு அடைச்சிட்டு அதே உயரத்துக்கு கேட் போட்டுறாங்க. உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு கேட் போட்டாங்க. இன்றைக்கி 48 ஃபோட்டோ கொடுத்துருக்குறோம் கலெக்டர்கிட்ட. காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு மரியாதைதான் முக்கியம், மரியாதை கொடுத்தால் நின்று பேசுவோம், இல்லையெனில் எழுந்து சென்று விடுவோம் என விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் தேர்தல் மேலாண்மை குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி கட்சிகளோடு இணைந்து தமிழகத்தில் 200 இடங்களில் வெற்றி பெறுவதே லட்சியம் என்றார். மேலும் காங்கிரஸ் போட்டியிட உள்ள 28 தொகுதிகளிலும் 100 விழுக்காடு வெற்றியை பதிவு செய்ய பணிகள் முழுவீச்சில் தொடங்கிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் யானை குடும்பம் ஒன்றின் அற்புத காட்சி பதிவாகியுள்ளது. குட்டி யானை ஒன்று பெரிய யானைகளுக்கு நடுவே பாதுகாப்பாக உறங்கும் காட்சி அதில் இடம்பெற்றுள்ளது. இந்த காட்சியை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ, யானைகளின் உலகில் குடும்பமே எல்லாம் ஒன்றும் என்றும் அவற்றை சுற்றியுள்ள காடு ஒரு தொட்டில் போல யானைகளை பாதுகாக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். காடுகள் இல்லையெனில் உலகம் வெறுமையுடனும் காணப்படும் என்றும் அவர் உருக்கமாக பதிவிட்டுள்ளார். கோவை பொள்ளாச்சி சந்தையில் வெங்காய விலை கடும் வீழ்ச்சியடைந்திருப்பதால் சுமார் 50 டன் வெங்காயம் தேக்கமடைந்துள்ளது. போர் பதற்றத்தால் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டதாலும் கேரள வியாபாரிகள் வராததாலும் விற்பனை மந்தமாகியுள்ளது. 1 கிலோ சின்ன வெங்காயம் தற்போது 10 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகிறது. இதனால் அறுவடை கூலி கூட கிடைக்கவில்லை என தெரிவிக்கும் விவசாயிகள் ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாக கூறுகின்றனர். இதனால் மத்திய அரசு தலையிட்டு ஏற்றுமதிக்கு வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். பணம், பரிசுப் பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்வது வழக்கமாக உள்ள நிலையில் தற்போது எரிவாயு சிலிண்டர்களையும் பறிமுதல் செய்து வருகின்றனர். சீர்காழி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய GST ரசீதின்றி கொண்டு செல்லப்பட்ட 56 வணிக சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையிலிருந்து மயிலாடுதுறைக்கு சரக்கு வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட இந்த சிலிண்டர்களின் மதிப்பு சுமார் 1,26,000 ரூபாய் ஆகும். முறையான ஆவணங்கள் இல்லாததால் சிலிண்டர்களுடன் கூடிய வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரித்தனர். கச்சா எண்ணெய் விநியோக தடையால் சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க சர்வதேச எரிசக்தி முகமை சில ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. பெரும் தொழில் நிறுவனங்களில் பணியாற்றும் பணியாளர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரியலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகளில் வாகனம் ஓட்டும்போது குறைந்தபட்ச வேகத்தை மணிக்கு 10 கிலோமீட்டர் குறைத்துக் கொள்ளலாம். முடிந்தவரை பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். ஒரு காரில் ஒருவர் பயணம் செய்வதை தவிர்க்கலாம். விமான பயணங்களை குறைத்துக் கொள்ளலாம் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை சர்வதேச எரிசக்தி முகமை பரிந்துரைத்துள்ளது. காங்கிரசும் ராகுல் காந்தியும் பாஜகவின் பி டீமாக செயல்பட்டு வருவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சாடியுள்ளார். பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் ஆளும் எல்லா மாநிலங்களிலும் ஆளுங்கட்சித் தலைவர்கள் சிக்கலில் உள்ளனர் என்றும் கேரளம் மட்டும் இதற்கு விதிவிலக்கு என்று ராகுல் காந்தி கூறியிருந்தார். அதுகுறித்த கேள்விக்கு பினராயி விஜயன் இவ்வாறு பதிலளித்தார். உரிய நிதி ஒதுக்கீடு செய்யாததிலிருந்து பல்வேறு வழிகளில் கேரளத்தை மத்திய அரசு புறக்கணிப்பதாகவும் பினராயி விஜயன் குற்றம் சாட்டினார். மேற்கு வங்காளத்தில் தற்போது அதிகாரப்பூர்வமற்ற வகையில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருப்பதாக அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா பானர்ஜி, சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பல லட்சக்கணக்கான மக்களின் குடியுரிமையை பறிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மிகப்பெரிய சதிக்கு மோடி திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பின்னர் முக்கியமான IAS மற்றும் காவல் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனால் மிகப்பெரிய அளவில் நிர்வாக சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் மம்தா எச்சரித்தார். நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தலைநகர் டெல்லியில் உள்ள மசூதிகளில் ஆயிரக்கணக்கானோர் வழிபாடு நடத்தினர். ஹைதராபாத்தில் உள்ள மெக்கா மசூதியிலும் ஸ்ரீநகர் உள்ளிட்ட நகரங்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. கொல்கத்தாவில் ரம்ஜான் நிகழ்ச்சியில் முதல்வர் மம்தா பேசினார். பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் பங்கேற்றார்.
ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் மீது இந்துக்கள் மலர்களை மழை போல் பொழிந்து வாழ்த்தினர். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இவ்வாறு செய்யப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் பர்சாவாலே பாபா என்று அழைக்கப்படும் பசு பாதுகாப்பு ஆர்வலர் சந்திரசேகர் மர்மமான முறையில் உயிரிழந்தார். கால்நடை கடத்தலில் ஈடுபட்ட லாரியை துரத்திச் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி ஆதரவாளர்களும் பொதுமக்களும் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆத்திரமடைந்த கும்பல் கல்வீச்சில் ஈடுபட்டதால் அந்த பகுதி போர்க்களமானது. நிலைமையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் தடியடி நடத்தினர். தற்போது அந்த பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். வேலைவாய்ப்பு சந்தையில் ஆள்சேர்ப்பு முறைகளை செயற்கை நுண்ணறிவு அடியோடு மாற்றியமைத்து வருகிறது. இதனால் வெறும் ரெஸ்யூம் மட்டுமே ஒருவருக்கு வேலையை பெற்று தந்துவிடாது என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். தற்போது பெரும்பாலான நிறுவனங்கள் AI கருவிகள் மூலம் விண்ணப்பதாரர்களின் உண்மையான திறன்களை சோதித்து வருகின்றனர். இதன் மூலம் AI தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி பெற்ற மற்றும் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும் நபர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. கியூபா தலைநகர் ஹவானாவில் எரிபொருள் மற்றும் மின்சார தட்டுப்பாடு காரணமாக குடிநீர் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குழாய்களில் தண்ணீர் வராததால் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து லாரிகள் மூலம் தண்ணீரை பிடித்து செல்கின்றனர். மின்சார கட்டமைப்பு அடிக்கடி முடங்குவதால் நீரேற்றும் இயந்திரங்கள் பழுதாகி இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 2 லட்சம் மக்கள் அன்றாட தேவைகளுக்காக தண்ணீரை சுமந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பழைய உள்கட்டமைப்பு வசதிகளே இந்த பிரச்சினைக்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவுக்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்ய சுவிட்சர்லாந்து தடை விதித்திருக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் தனது பாரம்பரிய நடுநிலை கொள்கையை நிலைநாட்டும் வகையில் சுவிட்சர்லாந்து இந்த முடிவை எடுத்துள்ளது. அமெரிக்க ராணுவ விமானங்கள் தனது வான்வெளியை பயன்படுத்தவும் சுவிட்சர்லாந்து அனுமதி மறுத்துள்ளது. தொகுதி பங்கீடு குறித்து பேச தான் டெல்லி பயணம் மேற்கொள்ளவில்லை என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். விமான நிலையத்தில் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு இன்னும் 4 நாட்களில் சுமூகமாக நடந்து முடியும் என தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் பரப்புரை பயணத் திட்டம் வெளியாகியுள்ளது. அதன்படி நாளை மறுதினம் திருத்தணி முருகன் கோயிலில் வழிபாடு நடத்தி சீமான் தனது தேர்தல் பரப்புரை பயணத்தை தொடங்குகிறார். அன்று மாலை சோளிங்கரில் வாகன பரப்புரை மேற்கொள்ளும் அவர் இரவில் ராணிப்பேட்டையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். முதற்கட்ட பயணத்தின் நிறைவாக வரும் 28ஆம் தேதி திருவள்ளூரிலும் ஆவடியிலும் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் சீமான் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். கோவை தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளதால் சிங்காநல்லூர் அல்லது வேறு சாதகமான தொகுதியை கண்டறிய ஆதரவாளர்களிடம் அவர் கருத்து கேட்டுள்ளார். கட்சி தலைமை அறிவுறுத்தினால் போட்டியிட தயார் என ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் தற்போது அவர் தேர்தல் களமிறங்குவது உறுதியாகியுள்ளது. சேலம் சூரமங்கலம் அந்தோணிபுரம் பள்ளிவாசலில் ரமலான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் வழங்கிய 1000 தண்ணீர் பாட்டில்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அந்த பாட்டில்களில் கட்சியின் கொடி மற்றும் விசில் சின்னம் பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருந்ததால் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்த அதிகாரிகள் அனைத்து பாட்டில்களையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பாண்டமங்கலம் அருகே மயான ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி திட்டமேடு கிராம மக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். நீதிமன்ற உத்தரவு இருந்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசியல் கட்சியினர் யாரும் ஓட்டு கேட்க ஊருக்குள் வர வேண்டாம் என்று பதாகைகளை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கணேசபுரம், கண்டமனூர், பாலுக்கொம்பை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த ஆண்டு கோடை சீசனுக்காக கல்லா மற்றும் காசாரக மாங்காய்கள் அமோக விளைச்சல் கண்டுள்ளது. வழக்கமாக ஒரு மரத்தில் 400 முதல் 500 காய்கள் வரை மட்டுமே காய்க்கும் நிலையில் தற்போது 500 முதல் 650 காய்கள் வரை கொத்து கொத்தாக காய்த்து தொங்குவது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த ஆண்டு விளைச்சல் நன்றாக இருந்தும் உரிய விலை கிடைக்காமல் நஷ்டத்தை சந்தித்த நிலையில் இந்த ஆண்டு நல்ல லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் காத்திருக்கின்றனர்.
விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை முதலே கடலில் புனித நீராடிய பக்தர்கள் பொது தரிசனம் மற்றும் கட்டண தரிசன வரிசைகளில் நீண்ட நேரம் காத்திருந்தனர். சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் நின்று முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு வரிசையிலும் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பக்தர்களுக்கு வழங்கப்படும் இலவச லட்டு பிரசாதம் கடந்த 2 நாட்களாக நிறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பல வகையான பிரசாதங்கள் விற்பனையும் தடைபட்டுள்ளது. புளி சாதம் மற்றும் சர்க்கரை பொங்கல் உள்ளிட்டவை மட்டும் விற்பனை செய்யப்படுகிறது. சிலிண்டர் தட்டுப்பாடு நீங்கும் வரை இலவச லட்டு பிரசாதம் வழங்க முடியாது என தெரிவித்துள்ள கோயில் நிர்வாகம் விறகு அடுப்புக்கு அனுமதி பெற முயற்சித்து வருவதாகவும் கூறியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் செய்யூர் சுற்றுவட்டார கிராமங்களில் நிலவும் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் மீண்டும் விறகடுப்பு சமையலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சிலிண்டர் முன்பதிவு செய்து 15 நாட்கள் கடந்து விநியோகம் செய்யப்படாததால் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தினர் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஆனால் ஒரே நேரத்தில் அதிகப்படியான முன்பதிவுகள் குவிந்ததே தாமதத்திற்கு காரணம் என்று சிலிண்டர் ஏஜென்சிகள் விளக்கமளித்துள்ளன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் இந்தியன் கேஸ் ஏஜென்சி முன்பாக நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் நாள்தோறும் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். அதிகாலை 6 மணிக்கே வந்தும் பல மணி நேரம் காத்திருந்து சிலிண்டர் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் வீடு திரும்புவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உணவகங்களுக்கு கூடுதல் விலைக்கு சிலிண்டர்கள் விற்கப்படுவதாலேயே தங்களுக்கு விநியோகம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் நிலைமை சீராகாவிட்டால் ரேஷன் கார்டு மற்றும் கேஸ் புக்கை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக மக்கள் எச்சரித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் நிலவும் வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உதகையில் நூற்றுக்கணக்கான உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. திறந்திருக்கும் உணவகங்களிலும் மெனுவில் உள்ள பல உணவுகள் தவிர்க்கப்பட்டு விறகடுப்பு மூலம் குறைந்த அளவிலான உணவுகளே வழங்கப்படுகின்றன. இதனால் கோடை விடுமுறை மற்றும் கால்பந்து பயிற்சிக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் உணவு மற்றும் குடிநீர் கிடைக்காமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். துரித உணவுகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சுற்றுலா தொழில் மற்றும் உணவக நிர்வாகத்தினர் நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். போர் பதற்றத்தால் ஏற்பட்டுள்ள சமையல் எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு காரணமாக திருவள்ளூர் மாவட்ட மக்கள் மீண்டும் மண்ணடுப்பு சமையலுக்கு மாறி வருகின்றனர். இதனால் மேலானூர் உள்ளிட்ட பகுதிகளில் மண்ணடுப்பு தயாரிப்பு தொழில் சூடுபிடிப்பதோடு சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திற்கும் இவை விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. ஒரு அடுப்பு 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனையாகும் நிலையில் ஆரோக்கியம் கருதி மக்கள் இதனை ஆர்வத்துடன் வாங்கிச் செல்வதாக உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வீசிய சூறாவளி காற்றால் சுமார் 1 லட்சம் வாழை மரங்கள் முறிந்து விழுந்து நாசமாயின. சீனிவாசநல்லூர், அழகரை உள்ளிட்ட கிராமங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைகள் சேதமடைந்ததால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நகை அடகு வைத்தும் கடன் பெற்றும் பயிரிட்ட தங்களுக்கு விளைச்சல் கைக்கு வரும் நேரத்தில் நேரிட்ட இந்த இழப்பிற்கு உரிய கணக்கெடுப்பு நடத்தி உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி பகுதிகளில் வீசிய பலத்த காற்றினால் 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்துள்ளன. அறுவடைக்கு தயாராக இருந்த செவ்வாழை மற்றும் பூவன் ரகங்கள் நாசமானதால் ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்துள்ள விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளை தோட்டக்கலை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து வரும் நிலையில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முதல்வர் ரங்கசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். அவர் தாக்கல் செய்துள்ள சொத்து பட்டியலின்படி அவருக்கு 21,25,000 ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்களும் 27,78,00,000 ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களும் உள்ளன. மேலும் அவருக்கு 35 லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.